என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. அது இன்றைக்கும் ஒரு குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாக இருக்கிறது என மன்சூர் அலிகான் விமர்சனம் செய்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து வேலூர் நாடாளுமன்றத்திற்குட்பட்ட பகுதிகளில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் வேலூர், பேர்ணாம்பட்டு, குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார். இதனைத் தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். இதையடுத்து வேலூர் காந்தி ரோடு, பாபுராவ் தெரு, சுண்ணாம்புக்கார வீதி, லாங்கு பஜார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தெருக்களில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வாக்குகளை சேகரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியா என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. அது இன்றைக்குமே ஒரு குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாக இருக்கிறது என விமர்சனம் செய்துள்ளார். மேலும் பேசிய அவர், இந்தியா என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அது இன்றைக்கி ஒரு குரங்கு கையில் கிடைச்ச பூமாலையாக சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இது எல்லோரும் ஏற்புடைய கருத்து தான். இது இப்போ ஒரு பிரதமர் இடுப்புக்கு கீழே குனிஞ்சு இங்கே கும்பிட்டு போகிறாருனாவே அவர் அங்கே எல்லாம் செட் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு தெரியுது. ஒரு பிரதமருங்கிறவர் இந்திய துணைக்கண்டத்தின் மாபெரும் பிரதமர், அவருக்குன்னு இருக்கிற ஒரு கெத்தில் இருக்கணும். ஆனால் அவர் 1000 போலீஸ்கள், 1000 இராணுவப்படை, இராணுவ ஹெலிகாப்டரில் தான் இங்கே இறங்குறார். 1975 அதே இராணுவ ஹெலிகாப்டரில் இந்திரா காந்தி வந்தாங்கங்கிறதுக்காக அவங்கள டிஸ்மிஸ் பண்ணாங்க. அது உண்மையான ஜனநாயகமாக இருந்துச்சு. இவர் தூக்கி டிஸ்மிஸ் பண்ணணும், தூக்கி உள்ளே போடணும். பள்ளி குழந்தைகளெல்லாம் பேரட் எடுக்க வச்சு ரோட் ஷோ நடத்துகிறார். ஒரு பெரிய பிரதமர், 10 வருஷம் ஆண்டுட்டு இருக்கிறவர், இங்கே நடக்கிற ஒரு தேர்தலுக்கு தமிழ்நாட்டுக்கு ரோட் ஷோ பண்ணுறாருன்னா அதுக்கான அவசியம் என்ன? ஈரோட்டில் சட்டவிரோத போலி மதுபான பாட்டிலை பதுக்கி விற்பனை செய்து வந்த 2 போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் போலி மதுபானங்கள் விற்பனையை தடுக்க மதுவிலக்கு போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் பச்சைப்பள்ளி, சோலார்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் சிலர் போலி மதுபானங்களை விற்பனை செய்வதாக மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சார்பு ஆய்வாளர் குகடேஸ்வரன் தலைமையிலான போலீசார் தீவிரமாக ரோந்து சென்று கண்காணித்து வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் பச்சைப்பாளிமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையின் அருகே சட்டவிரோதமாக போலி மதுபானத்தை விற்பனை செய்து வந்தது. அதேபோன்று சோலார்மேட்டில் செயல்படும் அரசு மதுபான கடையின் அருகே தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காளீஸ்வரன் என்பவர் போலி மதுபானங்களை விற்பனை செய்வதும் தெரியவந்தது. உடனே இருவரையும் கைது செய்த மதுவிலக்கு போலீசார் 270 போலி மதுபான பாட்டில்களையும் பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். பிரச்சாரத்தின் முன்னேற்பாடுகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதற்காக அரசியல் கட்சியினர் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரத்தை ஆரம்பித்து மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி திமுக கூட்டணி சார்பில் நெல்லை மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வரும் 25ஆம் தேதி நெல்லை மாவட்டம் நாங்குநேரி டோல்கேட் அருகே நடைபெறும் தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இதற்கான மேடை அமைக்கும் பணியினை நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளருமான தமிழக அமைச்சரும் தங்கம் தென்னரசு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது கட்சி நிர்வாகிகள், தொண்டர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சி பாரதம் கட்சி தனித்து போட்டியிடாது என்று அதன் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் 2024 வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதையடுத்து அனைத்து அரசியல் கட்சியினரும் கூட்டணி அமைப்பது, வேட்பாளர்களை அறிவிப்பது போன்ற பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி கேவிக்குப்பம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளார். இந்நிலையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட புரட்சி பாரதம் கட்சிக்கு அதிமுக சார்பில் தொகுதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அதிமுக சார்பில் புரட்சி பாரதம் கட்சிக்கு சீட்டு ஒதுக்காததால் திருவள்ளூர் அடுத்த ஆண்டர்சன் பேட்டையில் உள்ள அவரது அலுவலக வளாகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூ ஜெகன்மூர்த்தி, அதிமுகவுடனான கூட்டணி மேலும் தொடருமா என்பது குறித்து 2 நாட்களில் முடிவு அறிவிக்கப்படும் என்றும், புரட்சி பாரதம் கட்சி சார்பில் தனித்து போட்டியிடும் எண்ணமில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமையுமா என கேட்டதற்கு நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். 2 நாள்ல நாங்க முடிவு சொல்லியிருக்கோம்.
2 நாள்ல கண்டிப்பா எனக்கு முடிவை நாங்க சொல்லிடுவோம். சார், மீண்டும் அடுத்த வர காலகட்டத்துல 2020 சட்டமன்ற தேர்தல உங்களுடைய கட்சி இந்த மாதிரி நீங்க போய் ஒரு கட்சிக்கான கூட்டணி வச்சு நீங்க போராட்டத்துக்குரியோ உங்களை தனிப்பெருமை காட்டுறதுக்கான முயற்சி மேற்கொள்வீங்களா? இருக்கலாம். இப்போ ஏமாந்த மாதிரி நாங்க இன்னொரு முறை எதிர்காலத்தை நாங்க ஏமாந்த மாட்டோம். அதுக்கு நாங்க இனிமேல் எங்களை நாங்க தயார்படுத்திக்கிறோம். அதிமுக 10 ஆண்டு காலம் அதிமுக தொடர்ச்சியா பயன்படுத்தி வந்திருக்கீங்க. இந்த முறையில இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுறதுக்கு யாரு காரணமா நீங்க குற்றச்சாட்டுறீங்க? யாருன்னு நம்ம கரெக்டா நேரில் சொல்ல முடியாது. யாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்புணர்வு செய்த வாலிபருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு. சென்னை ஆதம்பாக்கத்தை சேர்ந்த தாமோதரன் என்பவரது மகன் ராஜ் என்கிற சத்யராஜ். இவர் அதே பகுதியை சார்ந்த 21 வயது இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார். இதையடுத்து திருமணம் செய்ய மறுத்ததால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு மடிப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டு செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் குற்றவாளி சத்யராஜிற்கு 7 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 8000 ரூபாய் அபராதம் விதித்து செங்கல்பட்டு மகிழா நீதிமன்ற நீதிபதி எழிலரசி தீர்ப்பு வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.